ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விடி நீட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுல ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். டபுள் டைம் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டபுள் டைம் பேமெண்ட் மூலமாக என்ன இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதும் கரெக்டாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விஷயம் பார்க்கலாம். டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் இப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி ரைட். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விடி நீட் அகாடமி சார்பில் இந்த 2026க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட. லாஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரியிலே டிஃபிகல்ட்டான சொன்ன கொஷின் பேப்பர்லேயே அதிகபட்சமாக நம்மளோட டெஸ்ட் பேப்பர்லேருந்து மட்டும் தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம ஆல்ரெடி யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே மேலே இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிறது அவங்க கேட்ட நீட் கொஷின், கீழே அதுக்கு ரிசம்பிள்ஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வச்ச ப்ராக்டிஸ் பேப்பர். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நுணுக்கமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த ஒரு அகாடமிலையுமே இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 9080549820ங்கிற நம்ம அகாடமி நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லையா 7373264210 அப்படிங்கிற அகாடமி நம்பரையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு 65,000 அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 85,000 வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ண முடியும். நீங்கள் 10க்கு 10 வாய்ப்பட தெரியும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதி அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதெல்லாம் டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட முடியும்னா ஓவராலாக உங்களுக்கு அபோவ் 650 எடுக்க வைக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் விடி நீட் அகாடமி சார்பில் கொடுக்கப்படக்கூடிய ப்ராமிஸ். ஹாஸ்டல் அப்படின்னா ஏனோதான ஹாஸ்டல் கிடையாது. ஒரு ரெப்புடேட்டட் ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் தான் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க, ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு உங்களோட எஜுகேஷனில் எந்த வகையான பாதிப்பு இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு புக்கை பற்றி ஆல்ரெடி போட்டாச்சு. இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். எல்லா கொஷின்ஸும் நம்ம ரிசப்ளன்ஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ் கிளாஸ் நோட்ஸில் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நான் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணாதீங்க, ஷார்ட்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், ஓகே. இது நம்ம வீட் அகாடமிக்கு இப்போது சார்பில் கொடுக்க போகிற அப்டேட். நீட் 2026க்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போது ஜாயின் பண்ணிக்கிங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸஸ் எனி டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாம்பிளாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்மிஷன் கொடுக்கலாம். ஏன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கான லிமிட் இன்னும் வரல. அதனால் நம்ம இனிமேல் அட்மிஷன் பீரியடில் தான் இருக்கிறோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின்ஸ் கேட்டாலே போதும். உங்கள் பையனும் அடுத்த வருஷம் செலக்ட் ஆகங்களா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அவங்க கொஷின் பேப்பர்ஸை அவங்க கிளாஸ் நோட்ஸை வாங்கி இந்த வருஷம் வச்சு 2025 நோட்ஸோட கம்பேர் பண்ணுங்கள். அதிலே தெரிஞ்சிடும். இல்லை அந்த அகாடமியில் எனக்கு பெரிய பையன் அந்த மாதிரி பெரிய மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னா இந்த வருஷம் ரிசல்ட்டில் அப்படியே தலையில் ஆகிடும். ஸோ போன வருஷம் போய் ஜாயின் பண்ண எல்லோருமே ஏமாற்றத்தோடு இந்த வருஷம் வருவாங்க. ஸோ நம்ம அகாடமி ரிலேட்டடாக ஒரே ஒரு விஷயம் தான், அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா போன வருஷம் நம்ம ப்ராமிஸ் பண்ணோம், அதை எக்ஸிட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷமும் ப்ராமிஸ் இருக்குது, அதை அடுத்த வருஷம் சக்சீட் பண்ணுவோம். ரைட், ஓகே. இப்போ வீடியோவோட கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு டவுட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் ஓப்பனில் இருக்குன்னா இன்னும் க்ளோஸ் டேட் தரல. க்ளோஸ் டேட் எப்போ சார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆகி கூடுதலாக 5 நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் தராங்க நீட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போகிறதுக்கு. 2 வகையான கேட்டகரியில் அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆல் இண்டியா லெவலில் தான் கவுன்சிலிங் நடக்கும். இந்த இடத்துல உங்களால் சீட்டு ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்கும். அது ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள்லேயே ஓப்பன் ஆகி ஆரம்பித்தோம். பட் தமிழ்நாடு கவுன்சிலிங் முன்னாடியே நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இப்போ ஃபில் ஆகிட்டு இருக்கு. 2 அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. கீழே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேனல் கூட்டிகிட்டு போகும். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபில் பண்ணிகிட்டே போவீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல எதில் கவர்மெண்ட் கோட்டாஸில் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் கவர்மெண்ட் குவாட்டா ₹500 காட்டுது பார்த்தீங்களா? இது நீங்கள் ₹500 கொடுக்கணும். கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறீங்க, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5200 சீட்டு கவர்மெண்ட் சீட் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க. எல்லா கோட்டா இதையும் சேர்த்து ஸ்பெஷல் கோட்டாவையும் சேர்த்து போடுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹500. ஸ்பெஷல் கோட்டாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ₹100 வாங்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ₹0 காட்டுது. பிகாஸ் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான காலமே சூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறமேட்டு பிடபிள்யூ குழந்தைங்க. ஸோ இவங்க எல்லாருமே
ஸ்பெஷல் வார்டு ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், கவர்மெண்ட் சீட் வாங்கணும் அப்படின்னா 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 ரூபா பே பண்ணணும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமானது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு அப்ளை ஃபார் MBBS BDS மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுட்டு போகிறப்பே இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக ஒரு 1000 ருபீஸ் காட்டும். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு பக்கம் கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடிச்ச கையோட ஒரே ஒரு டிக் அடித்தோம்னா போதும், அது அப்படியே என்னென்னு எடுத்துக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எடுத்துக்குது. அதாவது இதில் போய் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஃபில் பண்ணிக்க வேணாம், ஃபில் பண்ண வேணாம். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அதுவும் உங்களுக்கு என்ன எடுத்துக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எடுத்துக்கும். அப்போது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வருது பார்த்தீங்கன்னா, அந்த ரேங்க் லிஸ்ட் அதுலேயும் உங்கள் நேம் வந்துடும். அண்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதுலேயும் உங்கள் நேம் வந்துடும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து 1000 ருபீஸ் பே பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே போய் ஓப்பன் பண்ணி இதையுமே செப்பரேட்டாக ஃபில் பண்ணுறாங்க. இதுலேயுமே வந்து 1000 ருபீஸ் பே பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஒன்று, நீங்கள் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மில் போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை பற்றி மறந்துடுங்க. எது மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் MBBS BDS கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் இந்த 500 ரூபா கட்டினேன், இந்த 1000 ரூபா கட்டலை, நான் இதை கிளிக் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் போய் தனிப்பட்ட ரீதியில் அகைன் என்ன பண்ணிக்கங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி 1000 ருபீஸ் பே பண்ணி இதுக்கான காலமாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அப்போ ஒரு 1500 இல்லையா 1600 மட்டும் தான் டோட்டலாக ரெண்டுக்கும் சேர்த்த ஃபீஸ். சில பேர் 2500 கட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நேம் வந்து டபுளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூவை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி கவுன்சில் ரிலேட்டடாக எந்த வகையான காலும் அகாடமிக்கு பண்ண வேண்டாம், அட்மிஷன் ரிலேட்டடாக மட்டும் பண்ணுங்கள். பிகாஸ் அட்மிஷன் ரிலேட்டடாக நாங்கள் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம், அட்மிஷனும் போயிட்டுருக்கு. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியை பற்றி ஃபுல் டீட்டெயிலே தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கவுன்சில் ரிலேட்டடாக உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கைட் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு நம்ம ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இன்னும் TNPSC அப்ளிகேஷன் பற்றி சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் நான் வீடியோவை கிரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சில் ரிலேட்டடாக டவுட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த டவுட்ஸ் ரிலேட்டடாக கமெண்ட்டில் போட சொல்லுங்கள், ஒரு நியூ வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுறேன். இப்போது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும் ஃபீஸ் விஷயத்தில் எப்படி டபுளிங் பண்ணக்கூடாது. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஆன்லைன் ஃபார்ம்லேயே போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, இல்லையா? கொடுக்கலையா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்காமல் தனியாக ஒரு டைம் ஃபில் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதிலேயே ஃபில் பண்ணுங்கள், இல்லையா? அதில் போய் ஒரு டைம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன். எல்லா கண்டஸ்டன் ஆகுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோட எண்டில் நம்ம கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஃபார்ம் ஓப்பனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் 7373264210 or 9080549820 கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.